சொர்க்கத்துக்கு போனால் வந்து ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இங்கேயே பார்த்துட்டு அவர் இப்போதைக்கு அவர் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா வந்து புத்திர சோகம்னு சொல்லுவாங்கள்ல, மகன் இறந்துட்ட புத்திரம், அது வயோதிகம். மோசமான சொன்னால் இவனுக்கு தோணு நம்மளை நோண்டுவானுங்க. இது அவ்வளோ நல்லவர், பாரதி ராஜா ரொம்ப நல்லவர், இப்படி தான் இன்டர்வியூ மெத்தட் நடக்குமா. அடுத்த பொண்ணை கூப்பிட்டு அந்த என்ன நல்லா இருக்குமா அந்த ட்ரெஸ்ஸு உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். என்ன அர்த்தம்? யூஆர் செலக்டட். அதுக்கு என்ன பொருள்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற அந்த ரெடியாக இருக்காங்க. அந்த நடிகைகிட்ட உட்காந்துக்கும் போது இவர் கேள்வி கேட்பாராமா, இவங்க வந்து நடிக்கிறதுக்கு ஃபிட்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பாரதி ராஜாவை வந்து ஒரு அப்பல் கட்டுறவர், ஏகபத்தினி விரதனவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். மனோஜ் இறந்த போது கூட பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்காது. அந்தமா ஒரு மூலையில் ஒரு சேர் போட்டு அழுதுட்டுருப்பாங்க, இவர் தனியாக வந்து இருப்பார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. என்ன காரணம் சார்? வயோதிகம் தான் சார். 80 வயசு ஆகிடுச்சுல்ல சார். இதுக்கு மேலே வந்து இருக்கிறாங்க, 90 வயசு 100 வயசு கூட தான் இருக்கிறாங்க. முக்கிய காரணம் வந்து பார்த்தா ஒரு மனிதனுடைய வந்து கடந்த காலத்தில் அவங்க வந்து உழைச்ச உழைப்பு, அதுக்கப்புறம் வந்து வயோதிகம், மன உளைச்சல், மகன் இறந்துட்டான், மனைவியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்போவுமே வந்து உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு அந்த மனோஜோட இடத்துலேயே வந்து தூக்கி தானே வந்தாங்க. அவரை ஆமாம், நடக்க முடியும், ஆனால் அந்த அந்த துக்கம் ஒரு பக்கம் அவரால் தள்ளாத அப்படி தூக்கி சேரில் உட்கார கொண்டு வந்தாங்க. ஆனால் வயோதிகம் தான் சார். கடைசி காலத்தில் உறவுகள் நெருக்கமாக இருக்கணும். ஒரு உறவு வந்து ஒரே மகன் இல்லாமல் போயிட்டான், மகள் ஊரில் இருக்கிறாங்க, லண்டன்லேயே அமெரிக்காவில் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இவர் பார்த்துக்கிறதுக்கான வந்து ஒரு பக்கம் கவலை தானே. மகன் இல்லாத போது 2 பேத்திகள், மருமகள், இது மாதிரி இருக்கும்போது ஒரு தனிமைப்பட்ட ஒரு மனிதனாக தானே இருக்கிறாரு. இல்லை தனிமை தான் இப்போ வியாதியாக நிச்சயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இப்போதைக்கு வந்து அவருக்கு யாரும் துணை இல்லை. சில இப்போது இந்த வயசுலேயும் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மனோஜ் இறந்த பிறகு லோன்லேயே தான் இருக்கிறார். என்ன தான் அண்ணன் தம்பி இவங்களாம் இருந்தாலும் அவங்கவுங்க குடும்பம் இருக்குது சார், அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது. சொல்லலாம், இவர் தம்பி இருக்கிறாரு, அவர் படத்தில் நான் டிவி சீரியலில் நடிக்கிறாரா, அவர் நடிக்கிறதெல்லாம் சொல்லலாம், சொந்தங்கள் எல்லாருக்கும் சொல்லலாம். ஆனால் ஒரு மனுஷன் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படக்கூடிய சொல்வது. இப்போதைக்கு அவர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்திர சோகம்னு சொல்லுவாங்கள்ல, மகன் இறந்துட்டார் புத்திரம், அது வயோதிகம். ஸோ இந்த மன உளைச்சல் ஒரு பக்கம் வந்து இயலாமை, வயோதிகத்தால் இயலாமைன்றதுனால மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு சூழல். நிறையா படம் பண்ணும்போது நிறையா ஒரு மேலே வீக்னஸ் பாயிண்ட்ல நிறையா இருக்குது சார். அதெல்லாம் உண்மை தானே? அதெல்லாம் உண்மை தானே சார், அதெல்லாம் மறுக்க முடியாது இல்லை. இப்போது ஒரு தடவை இவங்க தாமரை சொல்லியிருந்தாங்க, கவிஞர் தாமரை சொல்லியிருந்தாங்க, நம்ம இறந்து போனவங்க அத்தனை பேரையும் நம்ம வந்து இறைவனுக்கு சமமாக நினைக்கிறோம், அல்லது வந்து அவங்கள வந்து பெரிய மகானாக நினச்சி இறந்து போயிட்டால் அவங்கள பற்றி எதுவும் பேசக்கூடாது நினைக்கிறாங்க. இறந்து பண்ண நம்ம வந்து அப்படி பேசலை, அவர் இப்போ இருக்கிறார் தான். ஆனால் கடந்த காலத்தில் நிறைய இவருக்கு இந்த சினிமா வட்டாரத்தில் வந்து பல நடிகைகளை அறிமுகப்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள அந்த அந்த உறவு முறைகள்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய கிசுகிசுக்கள் சொல்கிறாங்கல்ல, இந்த கிசுகிசு பத்திரிகையாளர்லாம் அந்த டைமில் நிறைய இவரை பற்றி செய்திகள் உண்டு. அது மறக்கவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்கள்ல, இறந்து போயிட்டா சொர்க்கத்துக்கு போனால் வந்து ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இங்கேயே பார்த்துட்டு அவர் இளமையிலே இங்கேயே பார்த்துட்டு சொர்க்கத்துக்கு போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, பூலோகத்திலே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து கிசுகிசு நிறையா இருக்கும். இளமையில் வந்து அவர் வந்து நிறைய தண்ணி அடிச்சிருக்காரு, நிறைய பெண்களில் சவாசம் இருந்து. தண்ணி அடித்ததுலாம் ஒரு இல்லை சார். தண்ணி அடிக்கிறதுலாம் இப்போ நம்ம தான் சார் கேவலமாக பார்க்குறாங்க. நம்ம தண்ணி அடிக்கலாம்னு சொன்னால் நம்மளை கேவலமாக பார்க்குறாங்க. தண்ணி அடிக்கிறதுலாம் ஒரு மேட்டரே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. அது தாண்டி இப்போ பெரிய விஷயமா பேசப்படுறது தான் அந்த மற்ற விஷயம் இருக்குல்ல, கொக்கைன், அப்புறம் சில இன்னும் கொஞ்சம் இந்த போதை வஸ்துக்கள்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் பேச சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் தான் இப்போ அடுத்த லெவல் பேசப்படுது. இப்போ சாதாரணமாக வந்து ஒயின் ஷாப்பில் வந்து ஒயின் சரக்கு அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயமாயிடுச்சு. இப்போ மேடையிலேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சார், ரஜினிகாந்த் மேடையில் வந்து இளையராஜாவோட என்ன கமெண்ட் பண்ணார் பாருங்கள். முதலமைச்சர் உட்காந்துருக்குறாங்க, எதிர்க்க மனைவி உட்காந்துருக்குறாங்க, இன்னும் பல பெண்கள் உட்காந்துருக்குறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்குறாங்க. சரக்கு அடித்த கதை தானே பேசினார். இதுங்க அரசு விழாது என்ன பேசினார்? எல்லாருக்கும் சங்கடம் ஆயிடுச்சாங்க. ரஜினி வந்து இளையராஜா கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து பீர் சாப்பிட்டோம் சொன்னார்ல, அதை தாண்டி சில கிசுகிசெல்லாம் கூட சொன்னார். அது மாதிரி இன்றைக்கி வந்து
நார்மலாக ரொம்ப ஈஸியாக கலந்து போயிடலான்ற மாதிரி. குடிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா. இல்லை அந்த சமயத்தில் வந்து எல்லாம் ஈஸியாக கிடச்சிருக்குங்களா சார் இவருக்கு? அந்த டைமில் நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இவருடைய அச்சீவ்மெண்ட்டை முதல்ல சொல்லிடணும். இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணார். என்னென்னா, முதல்ல வந்து நேரடியாக கிராமங்களில் போய் வந்து ஒரு கிராமத்தை செட்டு போடுறதுன்னு ஒன்று இருக்குது சார். ஆனால் வந்து நேரடியாக அந்த கிராமத்திலே போய் படம் எடுக்கிறத முதல்ல பண்ணது வந்து இவர் தான் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் கூட சொன்னாரன், பாரதிராஜா கேமரா எடுத்துகிட்டு வெளில போகாத அப்படின்னாரன். அதுதான் சொல்ல. அந்த மாதிரி வந்து இவர் முதல்ல வந்து கிராமத்தை நேரடியாக நமக்கு வந்து காமிச்சது வந்து ஒரிஜினலாக காமிச்சது வந்து பாரதிராஜா தான். அதுக்கப்புறம் அந்த காலகட்டம் வந்து 77, 80 காலகட்டத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படமும் கலர் படமும் கலந்து வரும். கலந்துனா இது 2 படம் ரிலீஸ் ஆகும். அப்போ பிரம்மாண்ட தயாரிப்புனா கலர் படம், லோ பட்ஜெட்னா அது பிளாக் அண்ட் ஒயிட். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அதாவது கலர் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கலராக மாறக்கூடிய காலகட்டம் ஈஸ்ட்மெண்ட் கலர்னு சொல்லுவாங்க. அது பேர் ஈஸ்ட்மெண்ட் கலர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று நடந்தது இருக்குன்னா, இப்போ எல்லாமே உங்களுக்கு சினிமாஸ்கோப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன். அப்போ வந்து இன்னைக்கு எல்லா படமும் ஃபுல் ஸ்க்ரீன் இன்றைக்கி. ஆனால் அப்போ படம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொஞ்சம் 50% தான் இருக்கும், பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அதுக்கப்புறம் அது சினிமாஸ்கோப்புனா ஃபுல். அப்போ வந்து கேமரா வேறு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வரும். அப்படி ஒரு 2, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று, சினிமாஸ்கோப் ஒன்று, நார்மல் ஒன்று. ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் 86, 87 வாக்கில் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து சினிமாஸ்கோப்பாகவே ஆகிடுச்சு. கலர் படம் ஆகிடுச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் படமே கிடையாது. கண்டிப்பாக அப்படி ஆகிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் விஷுவலாக இருந்துச்சு. நமக்கு வந்து இப்போ தளபதியெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் காட்டும் போது நம்ம ஏதோ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை பார்க்குற நம்ம ஃபீல் இருந்துச்சு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறாங்க அந்த மாதிரி இருந்து. ஸோ அந்த காலகட்டத்தில் இவர் வந்ததுனால முழுக்க கிராமங்களே அவர் காமிச்சார். அந்த ஒரு காலகட்டம் இது சினிமாஸ்கோப் மாறக்கூடிய காலகட்டம். வந்து இன்னொரு பக்கம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கலராக மாறக்கூடிய காலகட்டத்தில் அப்போ வந்து வந்தார். அதனால தான் நான் சொல்கிறேன், 16 வயதிலே முதல் படம் அது கலர் படம். அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 77 வந்த படம் நினைக்கிறேன். இது 16 வயதில். 80களில் வந்து கல்லுக்குளியர்னு ஒரு படம். அதில் வந்து இவர் கதாநாயகனும் நடிச்சிருப்பார். அது 80 நினைக்கிறேன். அது அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம். அந்த அன்றைக்குள்ள பட்ஜெட் இருந்துக்கலாம் ஒரு வேளை. அன்றைக்கி வந்து அவர் கதாநாயகனாக வந்து இவர் நடிப்பார். ஒரு கிராமத்தில் போய் ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி, அங்கே ஒரு பெண் வந்து இந்த கிராமத்தில் இருக்க பெண் வந்து இவர் காதலிக்கிற மாதிரி. அப்படி ஒரு, ஏன்னா 16 வயதிலே படம் எடுக்கும்போது ஒருவேளை அந்த அனுபவம் அவருக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கதையை உருவாக்கிட்டார். ஷூட்டிங் எடுக்க போகிற இடத்துல வந்து ஒரு பெண் வந்து, ஒரு கிராமத்து பெண் வந்து இவரை வந்து லவ் பண்ணுற மாதிரி இவர் சொல்லிக் கொடுக்குற காட்சியில் வந்து அந்த பெண்ணும் இவரும் நடிக்கிற மாதிரி, இவர்னா நான் கதாநாயகனும் நடிக்கிற மாதிரி, இவரை கதாநாயகனாக நினச்சிக்கிட்ட அந்த பொண்ணு இவர் நடிப்பு சொல்லிக் கொடுக்குறத பார்த்துட்டு வெந்நீராடை நிர்மலா அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து இந்த பெண்ணை வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது கடைசியில் காதல் என்ன ஆச்சுறது கடைசியில் அவர் வந்து, ஸோ அந்த படம் தான் அவர் நடித்த கதாநாயகன் நடித்த ஒரே படம். அதுக்கப்புறம் அவர் கதாநாயகன் நடிக்கலை. அதுக்கப்புறம் கெஸ்ட் ரோலில் வந்து இப்போ நடிக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த தனுஷ் படத்தில் அதில் இதில் இப்போ கெஸ்ட் ரோல் நடிக்கிறார். அதுக்கப்புறம் படங்கள் அவர் நடிக்கவே இல்லை. அதுக்கு அவர் சொன்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் முக அமைப்பை சொன்னார். ஒரு நேர்காணலில் சொல்லும் போது, நீங்கள் வந்து ஏன் நீங்கள் கதாநாயகனாக நீங்கள் ஜெயிக்க முடியல, கல்லுக்குள்ளிற படத்தில் நீங்கள் நடிச்சிங்களே அப்படின்னா, ஒரு 35 வருஷம் இருக்கும் மேலே இருக்கும். அப்போ அவர் சொன்னார் கேட்டால், அவர் முக அமைப்பை வச்சு சொன்னார், எனக்கு இந்த மூக்கு வந்து எனக்கு வந்து மைனஸ், எனக்கு ஒரு கதாநாயகனுக்கு தோற்றம் வந்து வரல, எனக்கு மூக்கு தான் எனக்கு மைனஸ்ன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாரதிராஜா வந்து தன் மகனை எப்படியாவது ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணார். அதுக்காக ஒரு படம் எடுத்தார், தாஜ்மஹால். அந்த படம் வந்து போகலை. அதுவே மனோஜுக்கு பெரிய செட்பேக் ஆச்சு. ஒன்று மனோஜை வந்து ஒரு இயக்குனராகவே ஆக்கியிருக்கலாம், இல்லை வந்து அவர் ஆகியிருப்பார். அதுக்கான வழியும் விடாமல் இவர் வந்து ஹீரோவாக்குறேன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் வந்து விஜய் இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்து அறிமுகமானவங்க. அப்போ வந்து அவருக்கு ஒரு வேளை தோணியிருக்கலாம் மனசில், என்னென்னு கேட்டால், ஏன்னா விஜய் விமர்சிக்கப்பட்டார் முக அழகை பற்றி. அப்போ இவங்கெல்லாம் வராங்களே, வரட்டும் நம்ம மகனும் நடிக்கட்டும்னு நினச்சிருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் அந்த படத்தை வந்து எடுத்ததில் சொதப்புனாங்க. எடுத்ததுமே இவங்க வந்து ஒரு பிரம்மாண்டத்துக்கு போயிட்டாங்க, பெரிய பட்ஜெட்டு. அது இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தமிழா, தெலுங்கா, மலையாளமா, கன்னடமா, ஹிந்தியா எல்லாத்தையும் வந்து ஒரு கூட்டாஞ்சோறு. இந்த வீட்டில் நம்ம அம்மாவெல்லாம் செய்வாங்க, பண்டிகை நாள் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா, அன்றைக்கி சாயந்தரம் எதெல்லாம் மீந்து போயிருக்கோ அதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பை வச்சு மூட்டி என்ன செய்வாங்க வந்து கொதிக்க வைப்பாங்க, கூட்டு மாதிரி. அது பேர் கூட்டு குழம்பு ஏதோ சொல்லுவாங்க. அது வந்து அது பேர் நல்லா சொல்லுவாங்க. அது பேர் வந்து கூட்டு குழம்பு மாதிரி சொல்லுவாங்க.
மொத்தமாக போட்டுருவாங்க எல்லாத்தையும், வடை கடை எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக கிண்டி வந்து பார்த்தீங்கன்னா சுண்ட குழம்பு ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த படத்தை வச்சுருந்தார் தாஜ்மஹால். எந்த திசையில் போகுது, ஆனால் பாடல்கள்லாம் நல்லா மெனக்கட்டு எழுதி கொடுத்துருந்தார். அது மாதிரி இல்லை. இப்போ பாலச்சந்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினிக்கு பல இடங்களில் அவர் வந்து அட்வைஸராக இருந்தார். அரசியலுக்கு வரும்போது உனக்கும் அரசியலுக்கும் செட் ஆகாது வேணான்னு சொல்லி சொன்னார். இப்போ இல்லை, நான் சொல்கிறது அவர் இருக்கும்போது 95 வந்து அரசியல் கட்சி தொடங்கலான்ற ஒரு பாஷா படம் பாஷா படம் உனக்கு அரசியல் வேண்டாம், ஏன்னா இங்கே வந்து சாதி வச்சு தான் அரசியல் இருக்குது தமிழ்நாட்டில், உனக்கு வந்து இங்கே உன்னுடைய குணத்துக்கு அரசியல் செட் ஆகாதுன்னு சொன்னார். அது ஒரு வகையில் அவர் சொன்னது இவரை சேவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கிறேன். இவர் எப்படியா யாராவது ஒருத்தர் சேவ் பண்ணணும், அந்த வகையில் வந்து அவர் பாதுகாத்து கொடுத்தாரு வந்து. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து சொத்து பிரச்சனை வருது. சொத்து பிரச்சனைனா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கத்துக்கு வந்து இவர் சில சொத்துக்களை வந்து கைமாத்துறாரு. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது, அதாவது இந்த ரஜினி நடிக்க வந்த காலகட்டங்களில் அந்த தப்பு தாளங்கள், அவர்கள், அவள் ஒரு தொடர்கதை, இந்த மாதிரி படங்கள் நடிக்கும் போது அதை தாண்டி வந்து சில படங்கள் கலர் படங்கள்லாம் நடிக்க வர்றாரு. அப்போ வந்து அவருடைய உடல்நிலை வந்து பாதிக்கப்படுது. கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏர்போர்ட்டில் நடந்த அந்த ஆட்டிடியூட்லாம் ஒரு மாதிரி கராடை உடைச்சார், அது பண்ணார் இது பண்ணார்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஒரு மன உளைச்சல் மாதிரி ஆகி அவர் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளியே வரத்துக்கு அவருக்கு யோகா இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து போது அதில் ஈடுபாடு அதிகமாகி ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் வந்து ஆன்மீக பாதைக்கு போன பிறகு தான் அவர் நார்மல் ஆகிறார் ரஜினி. ஸோ அதுக்கப்புறம் போய் அந்த அந்த ஐக்கியமான பிறகு அந்த இயக்கத்துக்கே சொத்துக்களை வந்து மாற்றும் போது அப்போ வந்து லதா அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு இவர் பேர் சொத்துக்கள்லாம் இப்படி வந்து தான தர்மம் பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்லும்போது அப்போ 2 பேருக்கும் அவங்க கருத்து முதல் வந்து டைவர்ஸ் லெவலுக்கு போகுது. ஏதோ தனுஷ் வாழ்க்கையில் தான் டைவர்ஸ் நடக்கிறார், ரஜினி வாழ்க்கையிலே போச்சு. அப்போ அட்வைஸ் பண்ணி மாற்றி திருத்தினது பாலச்சந்தர், ஒய்ஜிபி ஃபேமிலி, கமலஹாசன். ஸோ இவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி அந்த டைமில் அந்த டைவர்ஸுக்கு போகாமல் அதுக்கப்புறம் கமல் 2-3 டைவர்ஸ் பண்ணார், அது வேறு விஷயம். கமல் பண்ண டைவர்ஸ் ஆகல, இதுவரையும் இந்த மாதிரி நடந்தது. அது மாதிரி பாதுகாக்கிற அளவுக்கு வந்து குருநாதர் யாராவது இருக்கணும். இவங்க அந்த மாதிரி இல்லாதனால இவங்க ஏன்னா குருவே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அனுபவத்தில் ஒரு படம் பண்ணார். ஷூட்டிங் எடுக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது இதே மாதிரி நம்ம ஏன் படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுத்தார்ல, அதே மாதிரி நிறையா மாட்டிருக்குமா சார்? எப்படி சார் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது? இல்லை, அதுதான் சொல்கிறாங்க வந்து நிறைய இவருக்கு வந்து சில வெளிப்படையாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவருக்கு வந்து கூடவே வந்து ஒரு ஆஸ்தான எழுத்தாளர்னா கதை எழுதுகிறவர்னு வச்சுங்களேன், ரைட்டர். அந்த ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போய் தான் வந்து முதல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட முதல்ல அவர்கிட்ட போய் எப்படி இந்த சாமிலாம் இந்த கோயிலுக்கு போனோம்னா சாமிக்கிட்ட போய் பூசாரி ஒருத்தர் வெளியே நின்று இருப்பார்ல, அவர்கிட்ட தானே போய் அந்த மாதிரி தான் அவர் வந்து அவர்கிட்ட வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இவர்கிட்ட கூப்பிட்டு போவார். அப்படி தான் சில நடிகைகள் வந்து வாய்ப்பு தேடி போய் பல இடங்களில் வாய்ப்பு தேடி ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இதிலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது ஒரு பிரபலமான பத்திரிகை தான். அந்த பத்திரிகையில் வந்து சில செய்தி வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் பேரை சொல்லாமே ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர், ஆனால் இவர் பேரை சொல்லலை, ஒரு முக்கியமான இயக்குனர். 2 சம்பவம் சொல்கிறேன், உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும், அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு பிரபலமான இயக்குனர் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து வாய்ப்பு கேட்டிங்கன்னா 3 பேர் கூப்பிட்றாரு, இன்டர்வியூக்கு வந்திருக்கிறாங்க 3 பேர். அந்த 3 பேர் கூப்பிடும் போது இது ரொம்ப பிரபலமாச்சு. நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமாக வந்து அந்த 3 பேரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல் நடிகையை வந்து அனுப்புகிறாரு, அவருடைய அசிஸ்டண்ட் அனுப்புகிறாரு. இது நீங்கள் அவர் ஓகே பண்ணிட்டார் முதல்ல இந்த 3 பேரை. அவர் எல்லாத்தையும் ஓகே பண்ணுறார், ஏன்னா அது வந்து அவர் அந்த மாதிரி அந்த 3 பேரில் வந்து நான் கேட்டால் இவர் வந்து உள்ளே அனுப்பும் போது அந்த நடிகைகிட்ட உட்காந்துருக்கும் போது இவர் கேள்வி கேட்பாராம்மா, இவங்க வந்து நடிக்கிறதுக்கு ஃபிட்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் நடிக்கிறதுக்கு இவங்க ஃபிட்டாக இல்லையா. என்ன கேள்வி சார்? அதுதான் நீங்கள் போட்டிருக்கீங்களா இந்த ட்ரெஸ்ஸு, இப்போ நீங்களே இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், எதுக்கு அப்படி சொன்னாங்க, இப்போ நீங்களே இருக்கீங்க அப்படி சொன்னேன். சார் ஆண்டனி சார் இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குது சார் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா பதில் வந்து முதல் வந்த பெண் அந்த சொல்லக்கூடிய என்னென்னா, இது வந்து ஃபாரின்லேருந்து எங்கள் மாமா வாங்கி அனுப்பிச்சது சார், இல்லை எங்கள் அத்தை வாங்கி அனுப்பிச்சு, ஆண்டி வாங்கி அனுப்பிச்சது, இல்லை ஏதோ ஒன்று அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொன்னேன், நல்லா இருக்குமா அப்படி சொன்னேன். இது லோக்கல் எங்கேயும் கிடைக்காது சார், இங்கே வெளியிலேருந்து கிடைக்குதா? ரைட், ஓகே, சரிம்மா. அப்புறம் அடுத்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அதை தாண்டி வேறு எதுவும் பதில், அவ்வளோதானம்மா பதில், அவ்வளோதான்மா சார், சரிம்மா நீங்கள் வெளியில் இருங்க.
ரிஜெக்ட். ஏன் சார்? அடுத்து பொண்ணு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வந்து இப்படி தான் இன்டர்வியூ மெத்தட் நடக்குமா. அடுத்த பொண்ணை கூப்பிட்டு வந்து என்ன நல்லா இருக்குமா அந்த ட்ரெஸ்ஸு உனக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த பொண்ணு ஒன்று கேட்டினா, ஆமாம் சார் இது ரொம்ப காஸ்ட்லி சார், ரொம்ப காஸ்ட்லி சார், அந்த எவ்வளோ ட்ரெஸ்ஸோட ரேட்டை சொல்லி ரொம்ப காஸ்ட்லி சார். அவ்வளோதான் அவ்வளோதான் சார் பதில், அவ்வளோதான் சார். ரைட், ஓகே, ரிஜெக்ட். மூணாவதாக என்ன பதில் சொல்லும் போது யோசிக்கிறீங்கள? ஆமாம். மூணாவதாக கூப்பிட்டு, அம்மா நீங்கள் இந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லி அந்த பொண்ணு பேரை சொல்லி நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார், இது வந்து ஃபாரினில் எங்கள் மாமா வாங்கி கொடுத்தாரு. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 5000 ரூபாய். நீங்கள் வேணால் தொட்டு பாருங்கள் சார், நல்லாயிருக்கு. நீங்கள் வேணால் தொட்டு பாருங்கள் சார், எப்படி இருக்கு பாருங்கள் சார், நீங்கள் தொட்டு பாருங்கள் சார். ட்ரெஸ்ஸை தானே? ட்ரெஸ்ஸை தான், தொட்டு பாருங்கள் சார். அந்த 2 பேர்கிட்டையும் அந்த பொண்ணு, மூணாவதாக வந்த பெண் வந்து என்ன பதில் சொல்லிங்கன்னு சொல்லி கேட்டுட்டு, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பதில் சொன்னதை எங்களை அனுப்பிட்டாரு சொன்னால், மூணாவது போன பொண்ணு வந்து என்னென்னா, எங்கே வாங்கணும் சொல்லியாச்சு, ரேட்டும் சொல்லியாச்சு, நல்லா இருக்குன்னா நீங்கள் தொட்டு பாருங்கள் சார் சொன்னால் என்ன அர்த்தம்? யூஆர் செலக்டட். அப்படி தான் வந்து இவர் செலெக்ஷன்லாம் அப்படி தான் வந்து, அதுக்கு என்ன பொருள்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற அந்த ரெடியாக இருக்காங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட். இது வந்து பிரபலமான ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி. இது அந்த மாதிரி தான் இவர் செலெக்ஷனே அப்படி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சினிமாவில் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும்போது வந்து ஒரு நடிகையின் கதைன்னு சொல்லிட்டு, ஒரு நடிகையின் கதை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வந்து லட்சுமிகாந்தன் அந்த பத்திரிகை, பிரபலமான பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு இருக்குல்ல, எப்படி நடிகைகளை பற்றிலாம் எழுதுவார் தெரியுங்களா நிறையா. ஆமாம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து அவ்வளோ இந்து நேசன் ஒரு பத்திரிகை இருந்துச்சு, அதுவும் அவர் தான் நடத்தினார்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்து பிரபலமான வந்து லட்சுமிகாந்தன் ரைட்டிங்க்கு வந்து வேல்யூ ஆச்சு. அப்போது வந்து அதில் நடிகையுடைய வந்து நிறைய விஷயம் சொல்ல, அந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 பேர் அப்போ அந்த நபர்கள் இப்போ கூட இருக்கிறாங்க வச்சுங்களேன். இப்போ கூட இருக்கிறாங்க அந்த நபர்கள். யாருன்னா சொன்னால் அது பெரிய பிரச்சனையாகிடும். அந்த நபர்கள் இன்னும் கூட இருக்கிறாங்கன்னா இல்லை சரிங்களா. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நடிகையின் கதைன்னு போட்டு எல்லாத்தையும் வந்து சினிமா வட்டாரத்தில் மறைக்கப்பட்ட செய்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு தாறுமாறாக எழுத ஆரம்பித்தாங்க. 6வது எபிசோடோ 7வது எபிசோடோ சார், பாரதி ராஜா தலைமையில் ஒரு பெரும் கூட்டம் போய் அடித்து உடச்சி என்ன சொன்னான்னு கேட்டால், அந்த எபிசோடே வராமல் நிறுத்திட்டாங்க. அந்த நடிகையின் கதைன்ற அந்த இதுவே வராமல் நிறுத்திட்டாங்க. எங்கே நடிகையின் கதை? யார் தலைமையில்? பாரதி ராஜா. அப்போ பார்த்துங்க, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அடுத்தடுத்து வரும்போது ஒவ்வொருத்தராக எழுதிட்டே வராங்க. ஒரு காலகட்டமாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதான் இவர்கிட்ட இருந்து தியாகராஜ பாகவத் வந்து ஆரம்பித்து ஒரு நடிகராக வந்துக்கிட்டே இருக்கும்போது மேஜர் சுந்தரராஜன் வரைக்கும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்துட்டு வந்து அடுத்த கட்டம் வந்து எல்லாமே ஓப்பனாக உங்களுக்கு பேரை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேஸே போட முடியாது. ஏன் சொல்லுங்கள்? இப்போ நம்ம எப்படி பேசியிருக்கிறோம், அந்த மாதிரி தான் கேஸே போட முடியாது. மூவெழுத்து நடிகை, எழுத்து நடிகை இப்படிலாம் வரும் இல்லை, அந்த மாதிரி சொன்னேன். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கல்ல, இது இவரை தான் சொல்கிறாங்கன்ட்டு. கண்டிப்பாக உடனே வந்து பாரதி ராஜா தலைமையில் வந்து அடிச்சு இது பண்ணாங்க. அந்த அளவுக்கு நல்லவர்னு நான் சொல்ல வரேன். யார்? அந்த அளவுக்கு ஒழுக்க சீலர். அப்படி போட்டால் பிரச்சனையே இல்லை. மோசமானவங்க சொன்னால் இவனுக்கு நம்மளை நோண்டுவானுங்க. இது அவ்வளோ நல்லவர், பாரதி ராஜா ரொம்ப நல்லவர், பாரதி ராஜா வந்து ஒரு அப்பல் கற்றவர், ஏகபத்தினி விரதனவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அவரை போய் பார்த்துட்டு ஒருத்தர் வந்து நல்லா இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறார். யார்? வைரமுத்து. ஆனால் திரு மனோஜ் அவர்கள் இறப்பில் வந்து கடைசி நேரத்தில் அவர் கண்டுக்காமல் விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தானே? எப்படி சார்? குடும்பத்தில் சார் ஒரு விஷயம் நான் கேட்டேன். கண்டுக்காமல் விட்டார்னா ஒரு குடும்பம் வந்து எப்படி வந்து டேமேஜ் ஆக தெரியுமா? எங்கே டேமேஜ் ஆக தெரியுமா? அந்த குடும்பத் தலைவன் வந்து பார்த்திங்கன்னா வழி மாறும்போது, அல்லது அதிகப்படியான நேரத்தை வந்து குடும்பத்துக்கு செலவிடாத போது அங்கே வந்து அந்த குடும்பம் வந்து சிதறும். நல்லா புரிஞ்சுங்க.
இது பொதுவாக தான் நான் சொல்கிறேன், அனுபவத்தில் நான் சொல்கிறேன், பல பேர் நான் பார்த்தது சொல்கிறேன். நான் ஒரு குடும்பம் வந்து எப்போ வந்து கெடும்னு சொன்னால், எப்போ வந்து செதறும்னு சொன்னால், அந்த குடும்ப தலைவன் வந்து ஒன்று வழி மாறுவான், அவன் திசை மாதிரி எங்கேயாவது போயிடும். அப்படி இல்லைன்னா பொறுப்பாக எல்லாமே பார்த்துப்பான், பணம் சம்பாதிப்பான், புகழ் சம்பாதிப்பான், எல்லாமே இருக்கும். ஆனால் அவனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கணவன் என்ற அந்த கடமை, தந்தை என்ற கடமை செய்யாமல் அவன் வந்து தவறும்போது அந்த குடும்பம் காலி ஆயிரும். இல்லை தவறிட்டார் எப்படி சார்? ஆமாம், அப்படி தான். இப்போ அவங்க மனைவி வந்து அவரோட இல்லைன்ற மாதிரி தான் தகவல். யாருடைய மனைவி? பாரதி ராஜாவுடைய. மனோஜ் இறந்தபோது கூட பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்காது. அந்தம்மா ஒரு மூலையில் ஒரு சேர் போட்டு அழுதுட்டு இருப்பாங்க, இவர் தனியாக வந்து இருப்பார். அவங்க வந்து ஒன்றா இல்லைன்ற மாதிரி தகவல். இல்லை என்ன காரணம்? கருத்து வேற்றுமை இருக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் நான் ரொம்ப டீசெண்டாக சொன்னேன்னு கேட்டினா, இது வந்து பாரதி ராஜாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் பொருந்தும். எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே கேட்டினா, கணவனுக்குள்ள கடமையை செய்யணும். எல்லா கணவனுமே கணவனுக்குள்ள அந்த கடமை, அது வந்து ஏதோ சம்பாரிச்சு வந்து போகிறது மட்டுமே கிடையாது சார். நிறைய பேர் புரிஞ்சுக்கலாம் சார். நிறைய பேர் கண்டிப்பாக நான் தான் லட்சமாக சம்பாதிக்கிறேன், என்ன குறை இருக்குது அப்படின்னு கிடையாது. அதெல்லாம் கிடையாது. கணவன்னா எல்லா கடமையும் இருக்குது. அதில் அந்த கடமையை நீ செய்யணும். வெறும் நான் சம்பாரித்து போட்டேன், வீடு வாங்கி கொடுத்துட்டேன், தோட்டம் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், வாழ்க்கை வந்து தோட்டக்காரனோடு போயிடும். புரியுது நான் சொல்கிறது? கணவனுக்குள்ள கடமையை வந்து எல்லோரும் செய்யணும். அது செய்ய மறுக்கும்போது, இல்லை அந்த இடத்துல இன்னொன்று கூட நான் சொல்லுவேன், கூடுதலாக ஒன்று சொல்ல கேட்டேன்னா, கணவனுக்குடைய கடமைன்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா, அந்த நேசம்னு ஒன்று இருக்குல்ல, மனைவி மீதான நேசம், நம்பிக்கை, ட்ரஸ்ட், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்க தவறுனா கூட அது கூட ஒரு கடமையில் சேர்ந்துடும். அதுதான் நான் சொல்கிறேன், கணவனுக்குள்ள கடமைன்றது எதுக்குன்னா, ஏதோ வந்து போய் வந்து ஒன்றா வந்து புழங்குறதோ அல்லது சொத்துக்களை வந்து குவிக்கிறதோன்னு கிடையாது. நிறைய இருக்குது. ஒருத்தர் வந்து உடம்பு முடியாமல்னா கூட பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து அவங்கள வந்து நம்மக்கிட்டேருந்து பார்த்துக்கிறது வேறு, உட்காந்து ஃபோன் அடித்து ஆம்புலன்ஸ் வர வைக்கிறது, நான் ஃபோன்லேயே எல்லாத்தையும் நான் டீல் பண்ணிக்கிறேன்றதெல்லாம் இப்போ நடக்குதுல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி சார்.